ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி விநாயகர் பிடிச்சமான பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 டம்ளர் அளவுக்கு கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு மாவு பத்தாதனால இன்னொரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க வச்சு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி பிணையிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னு கொல கொலன்னு போயிடும், நமக்கு பிடிக்கிறதுக்கு வராது, கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் ஓரளவுக்கு நல்லா தண்ணியை வந்து தொளிச்சு கம்மியாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. அது ஓரமாக ஆறுறதுக்கு விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம பூரணத்துக்கு தேவையான ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப்பு வேர்க்கடலை, அதே அளவு வெள்ளை எள்ளு, அது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் அளவுக்கு வறுத்துக்கணும். அதே அளவு தேங்காய், அதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஒன்று பிடிச்சிக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய், அதே அளவு வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு ஓட்டி எடுத்துக்கிறேன். அது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருதான்னு பார்த்துக்கணும். நமக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும், அது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா லைட்டாக மாவை பிணைஞ்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ நம்ம கடையில் கொடுத்த மோல்டு இருக்கும் பார்த்திங்களா, எந்த மோல்டு வேணாலும், ரவுண்ட் ஷேப்பு, கோன் ஷேப்பு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து அதில் ஒரு உருண்டை மாவு எடுத்து அதை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நல்லா எப்பயும் போல ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ அழகான கொழுக்கட்டை வந்து ரெடியாக இருக்கும். இதே நீங்கள் அச்சு இல்லைன்னா நீங்கள் கையிலேயே வச்சு ஷேப் பண்ணி போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான், எப்படி வேணாலும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி 1 by 1 ஒவ்வொரு கொழுக்கட்டைகளையுமே நான் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அது பிடிக்கிறதுக்குள்ளேயே அடுப்பில் வந்துட்டு இட்லி சட்டியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வைக்கணும். வச்சு ஒரு 5 to 10 minutes வச்சிங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் எடுத்துடணும். எடுத்து ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டான எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய் போட்டு பூரண கொழுக்கட்டை ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.